காலையில் கர்த்தருடைய வார்த்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாளில் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனம் என் மனதிலே தொட்டதுனால நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 35வது மத்தேயு 15:32. மறுபடியும் நானும் ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன், நீங்கள் கவனியுங்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இந்த சம்பவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு இயேசு அற்புதங்களை செய்தார், அவர்களை குணமாக்கினார். அதுக்கு மேலே உள்ள வசனங்களில் படிக்கும்போது ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவங்க 4000 புருஷர்கள் மாத்திரம், ஏறத்தாழ 20,000 பேர் கூடியிருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய செய்தியை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். 3 நாட்கள் அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எந்த வசதியும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறார்கள். அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. 3 நாட்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அந்த 3 நாள் முடியும் போது சீஷர்கள் சொல்கிறாங்க அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று. இந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, அதனால் அனுப்பிவிடணும்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, அவங்கள பசியோடு அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே. அந்த வசனத்தில் ஒரு 3 காரியம் அதில் இருக்குது. நான் அதை படிக்கும்போது அந்த 3 காரியம் ஆச்சரியமானது. அதை படிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும், அவங்க மேலே எவ்வளவு ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இந்த வசனங்களிலிருந்து நாம் படிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லும்போது 1 பரிதபிக்கிறேன்னு சொல்கிறாரு, 2 அவங்கள பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லைன்னு சொல்கிறாரு, 3 வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களேன்னு சொல்கிறார். இந்த 3 காரியங்களை நான் இந்த காலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை ரொம்ப நேசித்தார். அவங்க 3 நாள் அங்கே காத்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல கொண்டு வந்திருந்த உணவுகளை ஒருவேளை அவங்க சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு அவங்க சாப்பிட எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அன்பானவர்களே, அங்கு இருந்ததான அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து 7 அப்பங்களையும் அந்த சிறு மீன்களையும் 34ஆம் வசனத்தில் இருக்குது, சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அதெல்லாம் அவங்கள பந்தி இருக்க பண்ணி அந்த 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்னொரு சம்பவம் அதே போல் இருக்கிறது. அதில் 5 அப்பங்களும் 2 மீன்களும். அதை வச்சு ஆண்டவர் 5000 புருஷர்கள் உட்பட ஏராளமான ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார். அங்கேயும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 4000 புருஷர்கள் உட்பட 20,000 பேர் சாப்பிட்டு இங்கே 7 கூடைகள் நிறைய மீதி எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களெல்லாம் முழு வேதாகமத்திலும் முழு இந்த சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு சம்பவமாக இருக்கிறது. அன்பானவர்களே, சில சம்பவங்கள் ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம் என்பதனாலே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம்
அன்றைக்கு மட்டும் பொருந்தது அல்ல, எனக்கும் பொருத்தமானது. அதே சம்பவத்தின் மூலமாக நம்மோடும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அறகுறையாக சாப்பிடலை அப்படின்றதுக்கு அடையாளம் மீதி 7 கூடைய நிறையாக எடுத்திருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது, எனக்கு 1 தான் கிடச்சிது, 2 தான் கிடச்சிது, இன்னொன்று இருந்தால் கூட சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடம் அங்கே இல்லை. காரணம் என்னவென்றால் மீதி இருக்குது. பத்தாப்பம் இருந்தால் எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்று மட்டும் நிறுத்தி இருந்தால் ஒருவேளை அங்கே யாராவது சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் அல்லது குறைவாக சாப்பிட்ருக்கலான்னு கூட என்ன தோணும். ஆனால் மீதி இருக்கிறதுனால நிச்சயமாக யாருக்கும் கிடைக்காமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னு வசனத்தில் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டது. 37ஆம் வசனத்தில் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு சப்பாத்தி உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நம்ம ஆளுங்க சொன்னால் சும்மாவாக ஓசியில் கொடுத்தா அடி வெளுத்து கட்டிடுவாங்க தானே. எல்லாம் சாப்பிட்ற ஆட்கள் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்தார்கள்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே சாப்பிட இடம் இல்லை. ஆண்டவர் எப்போதுமே திருப்தியாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கை ஒரு தலையில் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் எப்போதும் திருப்தியாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பற்றாக்குறைக்கு அங்கே இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஜனங்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை 32 ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா அவருடைய சீஷர்கள்ட்ட சொல்கிறார். சீஷர்களுடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், மற்றவங்க நம்மளை பார்க்குற பார்வை வேற, நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்குற பார்வை வேறு. அன்பானவர்களே, சீஷர்கள் சொல்கிறாங்க, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டுகிறது, புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும். அந்த 2 வசனத்தையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். சீஷர்கள் சொல்கிறாங்க, இவங்களை பசியோடு அனுப்பிவிடும், அல்லது அவர்கள் போய் அப்பங்களை வாங்கி புசிக்கும்படி இவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இவர்களை பட்டினியோடு அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவரில். சீசர் நினைக்கிறாங்க, இடத்த காலி பண்ணால் போதும், இவங்களை எப்படியாவது இங்கிருந்து துரத்தி விட்டால் போதும், எப்படியோ இங்கிருந்து அவங்க போயிட்டோம், அவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போய் இன்றைக்கு மாதிரிலாம் இல்லைல்ல. இப்போ கூட நம்ம இந்த கனகவேல் காலனியில் திடீர்னு ஒரு 5000 பேர் 10,000 பேர் ஒரு கூட்டத்தில் கூட்டிகிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டுக்கோங்கன்னா எந்த ஹோட்டலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஹோட்டலில் வழக்கமாக செய்கிற மாதிரி தானே சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு 1000 பேர் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் என்ன ஆகும் கதை? நிச்சயமாக சாப்பாடு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சீசர்கள் சொல்கிறாங்க, அவங்க போய் அது ஒரு வனாந்தரமான இடமா இருக்குது, அவங்க போய் எங்கேயா போய் தேடி பார்த்துக்கிடட்டும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பாடு அவங்களோட, நமக்கும் அக்கறை கிடையாதுன்னு சீசர்கள் நினைக்கிறாங்க, அவங்கள அனுப்பிவிடணும்னு. ஆனால் இயேசு என்ன நினைக்கிறாருன்னா, நான் பசியோடு அவங்களை அனுப்பிவிட நான் விரும்பலைன்னு சொல்கிறார். முதல்ல அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிதபிக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் என்ன அர்த்தம்னா, ஒரு மனதுருக்கம் அங்கே என்ன செய்யுது இருக்கு. இயேசு அவைகள் மேல் மனதுருகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பைபிளில். ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும்போது ஒரு மனதுருக்கம் அவர் மேலே வருது. நீங்கள் சுவிசேஷங்களில் நீங்கள் எல்லா இடங்களிலும் படிக்கும்போது அவர் எப்பெல்லாம் ஜனங்களை பார்க்குறாரோ, எப்பெல்லாம் ஜனங்களோடு இருக்கிறாரோ, அப்பெல்லாம் அவங்க மேலே ஒரு மனதுருக்கம் அவருக்கு இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை போல பரிதபிக்கிற ஒரு தேவன் இல்லை, அவரை போல அரவணைக்கிற ஒரு ஆண்டவர் இல்லை. யார்கிட்ட பேசினாலும் சரி, அவர் ஒரு அன்போடும் பரிவோடும் மனதுருக்கத்தோடும் அவர் பேசினார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும், திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்களாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜனங்களுக்கு அற்புதத்தை கொடுத்தாலும் சரி, சுகத்தை கொடுத்தாலும் சரி, வார்த்தைகளை கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களுக்கு மனதுருக்கத்தினால் அதை செய்தார்னு தான் பைபிளில் இருக்கு. அவங்க மேலே மனதுருகினார்.
அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய இருதயத்தை 100% புரிந்து கொள்ள மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனுடைய முழு இருதயத்தையும் புரிந்து கொள்ளுவான். ஏன்னா பைபிள் இருக்கு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னா ஏன் ஒரு மனிதனை புரிந்து கொள்ளலை? ஏன் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது குடும்பங்கள்? அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்தை மனுஷனால் பார்க்க முடியலை. அவன் என்ன நோக்கத்திற்காக செய்கிறான்னு விளங்கி கொள்ள முடியல. சிலர் செய்வது தவறாக இருக்கும், ஆனால் அவங்க நோக்கம் சரியாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு வார்த்தை பேசுவது வேணால் தவறாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அவங்க அப்படி தவறான எண்ணம் உடையவங்க அல்ல. சில நேரத்தில் பேச தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவாங்க, ஆனால் மனசில் அன்பு நிறைய இருக்கும். ஆனால் வார்த்தை தான் வெளியில் வரும்போது அப்படி வரும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே அவங்க மோசமான ஆள் கிடையாது. ஆனால் அது அப்படித்தான் என்று இன்னொருத்தருக்கு அதை விளங்கி கொள்ள முடியாது. ஒருவர் பேசும் வார்த்தைகளை வைத்து அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிடுவாங்க. ஒருத்தருடைய முக பாவனைகளை வைத்து இவங்க இப்படிப்பட்டவங்க என்று நினைத்து கொள்ளுவார்கள். சிலரை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளத்தில் குழந்தை மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலரை பார்த்தா ஆளை பார்த்தா ரவுடி மாதிரியே இருப்பாங்க, கொடூரமான முகமாக இருக்கும். மூஞ்ச பார்த்தா பேசக்கூட மனசு வராது, ஆனால் பழகி பார்த்தா அவங்க ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. சிலரை பார்த்தா முகம் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கும், உள்ளத்துக்குள்ளே பயங்கரமான அருவலோடு நிற்பாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. வெளியில் பார்க்கும்போது நம்மளால் சில விஷயங்களை பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். வெளியில் பார்க்கிற சூழ்நிலைகளை அல்ல, உள்ளத்துக்குள்ளே கண்ணீர் வடிப்பதையும் இயேசு பார்க்க முடியும். கண்களில் வடியும் கண்ணீரை மட்டுமல்ல, மனதிற்குள்ளே வடியும் கண்ணீரையும் பார்க்கிற ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். கைகளை தட்டி முடிந்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். அல்லேலூயா. சில மனுஷர்கள் எல்லாம் கண்ணில் கண்ணீர் வடிஞ்ச கூட சொல்லுவாங்க, இந்த சும்மா அந்த அழுதெல்லாம் என்ன செய்யாத, நடிக்காத அப்படி சொல்லுவாங்களா? உண்மையாகவே ஒருத்தர் அழுதா கூட சில நேரத்தில் அப்படி வரும். ஒரு சகோதரி கூட அப்படி சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் இப்படி பேசுகிறாரு, நான் வேதனையில் அழுகிறேன், அவர் நடிக்காதன்னு சொல்கிறாரு பாஸ்டர் அப்படின்னாரு. ஒரு உண்மையாகவே குடும்பம் நடத்துகிற ஒரு கணவன் கூட ஒரு மனைவி அழும்போது அது எதற்காக அழுகிறாள் என்று புரிந்து கொள்ளாமல் நீ ஏன் நடிக்கிறாய் என்று கேட்கும் இடத்தில் தான் மனிதன் இருக்கிறான். ஏனென்றால் மனிதனால் மனதிற்குள் இருக்கும் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியல, உண்மைகளை புரிந்து கொள்ள முடியல. எனவே தான் பலரும் கூட வெளித்தோற்றங்களை வைத்து சிலரை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ ஒரு மனிதனுடைய இருதயத்தை 100% முழுமையாக அறிந்து கொள்ளுகிறவர். இன்னொருடைய பாரத்தை ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிறவர், இன்னொருடைய வேதனைகளை ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிறவர், இன்னொருடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள். என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள், என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். அவரை போல பரிதபிக்க மனதுருக இன்னொருத்தர் இல்லை. ஆண்டவர் மிகவும் மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தில் நாம் ஒன்றை வாசிக்கிறோம். யோபு மிகவும் துன்பப்பட்டு உபத்திரவப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு இடத்துல தான் யோபு இருக்கிறான். காரணம், அவன் இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய சரீரத்தில் வியாதி, அவனுடைய பொருட்கள் மட்டுமல்ல, அவனுடைய ஆட்களையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் தனிமரமாக நிற்கிறான். அவனுடைய மனைவியை தவிர அவனோடு கூட வேற யாரும் இல்லை. அவனுடைய சகோதரிகளும் கூட அவனோடு இல்லை. அவன் தனித்து நிற்கிறான். ஆனால் ஒரு காலத்தில் அவனை போல வாழ்ந்தவர் இல்லை. அவன் நெய்யிலே கை கழுவினவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் சொத்து சுகமெல்லாம் பெருகி இருந்தது. அவன் ஒரு சிறிய ராஜா போல இருந்தான். அவன் எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தான். அப்படி கொடுத்தவனுக்கு இப்பொழுது இல்லை. அவன் சரீரத்தில் வியாதியினால் அழுது கொண்டிருக்கிறான். பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஆண்டவரை இவன் மறுதலிக்க வேண்டும் என்று வந்த சோதனையில் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான். அவன் வாழ்வில் அவன் மனைவி கூட சொல்லுகிறாள், இன்னுமா உயிர் வாழ வேண்டும், நீ நம்பின ஆண்டவரை தூஷித்து விட்டு நீ செத்து போய்விடு என்று மனைவி கூட சொல்லுகிறாள். அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று அப்போது கூட விசுவாசமாய் பேசுகிறான் யோபு. அந்த இடத்துல கூட யோபு வாழ்க்கையில் அவன் இருந்த சூழ்நிலையை பார்க்க அவனுடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் அவனை தேடி வருகிறார்கள். அவங்க வரும்போது எதற்காக வந்தார்கள் தெரியுமா? யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, யோபுவுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும், சூகியனான பில்தாத்தும், நாகமாத்தியனாகிய சோப்பாரும்
யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். வந்த நோக்கம் என்ன? பரிதபிக்கும்படியாக, அவனுக்காக மனதுருக்கமாகும்படியாக, அவனுடைய சூழ்நிலைகளை தன் சூழ்நிலையாக புரிந்து கொள்ளும்படியாக தான் அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள். ஆனால் வந்த பிறகு நடந்தது என்ன? அவர்கள் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்களா அல்லது அவனை குறித்து பரிதபித்தார்களா? இல்லை, அவனை இன்னும் காயப்படுத்தினார்கள். அவன் ஒருபோதும் தீமை செய்யவில்லை. அவன் பட்ட பாடுகளுக்கு அவன் காரணம் அல்ல. ஆனால் அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ நீதிமானாய் இருந்தால் ஒரு தேவன் எப்படி உன்னை தண்டிக்க கூடும்? நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ தேவனுக்கு விரோதமாக தீமை செய்திருக்கிறாய், அதனால தான் உனக்கு இவ்வளவு பெரிய பாடு வந்திருக்கிறது என்று அவன் ஏற்கனவே காயப்பட்ட காயங்களிலே இன்னும் கூட அதை காயத்தை பெருசாக்கினார்கள். யோபு அவர்களை பார்த்து இன்னும் வேதனைப்படும் அளவுக்கு, அவன் மிகவும் உடைந்து போகும் அளவுக்கு அவனை வேதனைப்படுத்தினார்கள். சில நேரங்களிலே இந்த உலகம் பரிதபிக்க நினைக்கும், ஆனால் பரிதபிக்காது. உங்களை பார்க்கும்போது, உங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போது உங்கள் மேலே இறக்கப்படுற மாதிரி அவங்க பார்க்கலாம், ஒருவேளை நினைக்கலாம். மனசில் கூட சில நேரம் உங்களுக்காக பரிதபிக்கணும், உங்கள் கஷ்டத்தை தாங்கிக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கலாம். ஆனால் அவங்களால முடியாது. காரணம், அவர்கள் முகத்தையே பார்க்கிறதுனால. சில நேரங்களில் அவர்கள் பரிதபிக்கும்படியாக வந்தாலும் கூட நேரில் வரும்பொழுது எரிச்சல் அடையவும் கோபப்படவும் உங்களை இன்னும் காயப்படுத்தவும் கூட செய்ய முடியும். கர்த்தரோ உண்மையை புரிந்து கொண்டு பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த முழு வேதாகமத்திலும் அதை வாசிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்து ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தாவீதின் வாழ்க்கையில் அவன் பரிதபிக்கிறவன், தனக்காக ஆறுதல் சொல்ல, தனக்கு குறித்து இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று நினைப்பதற்கு, தனக்கு சாதகமாக தனக்கு ஆதரவாக பரிதபிக்கும்படியாக யாராவது இருப்பார்களா என்று தேடினேன், ஒருவர் கூட அவனுக்கு இல்லைன்னு சொல்லப்படுறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒருவர், ஆண்டவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். அதை உங்கள் மனசுலேருந்து எடுத்துடாதீங்க, நீங்கள் அதை மறந்துடாதீங்க. எப்பெல்லாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்களோ அப்போல்லாம் மனசில் ஒரு முறை நினைங்க, எனக்காக பரிதபிக்கிற ஒருவர் இருக்கிறாருன்னு. தாவீதுவாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலையும் தனியாக நின்ன ஒரு இடம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமானது. பிரைஸ் தி லார்ட். நம்ம கஷ்டத்தில் 4 பேர் இருக்கும்போது வேற, ஒருவருமே இல்லாமல் தனியாக ஒன்றை சுமக்கிறது வேற. அந்த இடம் ரொம்ப வலி நிறைந்தது, அந்த இடம் ரொம்ப வேதனை நிறைந்தது. பாடுகளிலும் வேதனைகளிலும் கூட தனியாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவருக்காரன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பரிதபிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் விடுவிக்கிறவருமாவும் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் 2 விதமான ஒரு சூழ்நிலை. ஒன்று யாருமே இல்லை அப்படின்ற இடம், இன்னொரு இடம் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் எல்லாரும் இருந்தும் இல்லாத இடம். சொல்லுவாங்க, எனக்கு அப்பா இல்லை பாஸ்டர், எனக்கு அம்மா இல்லை பாஸ்டர்பாங்க. அவங்க இடம் ரொம்ப கஷ்டம். நான் தனியாக இருக்கிறேன், என்னை எனக்குன்னு பேசுகிறதுக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இவ்வளோ கஷ்டத்தில் எங்கள் அம்மா இருந்திருந்தா என்னை விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கூட்டம் அழுவுது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, எனக்குன்னு எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இல்லை என் கணவர் இருந்திருந்தாருன்னா நான் இப்படி இருப்பேனா, என்னை விட்டுருவாரா, என் மகன் இருந்திருந்தா அப்படின்னு சில மனிதர்களை தங்கள் வாழ்க்கையில் சொல்லுவாங்க. நான் இப்படி தனியாக நிற்கிறேனே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த கடினமான பாதையில் நான் போகிறேனே, எனக்கு இவங்க இருந்திருந்தா நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேனேன்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது பாஸ்டர், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, அண்ணன் இருக்குது, எல்லாம் இருக்காங்க, ஆனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் அவங்களால இல்லை. நன்மை தான் இல்லாட்டாலும் உபத்திரம் இல்லாமையாவது இருக்காங்களா, அதுவும் கிடையாது. என்னை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாங்க பாஸ்டர். இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே பரவாயில்ல மாதிரி தெரியுது பாஸ்டர். சிலருக்கு இல்லாததுனால வேதனை, சிலருக்கு இருந்தும் இல்லாதது போல சூழ்நிலை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நமக்காக பரிதபிக்கிற ஒருவர்
நமக்காக இருக்கிறார். இந்த காலையில் கர்த்தருங்க கூட இந்த பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தரை இன்னும் அதிகமாக பிடித்து கொள்ளுங்கள். யோனா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அல்லேலூயா. நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இந்த ஜனங்களை அழிக்கணும்னு தான் ஆண்டவர் நினைச்சார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட மனதிருங்கின உடனே, மனம் திரும்பின உடனே ஆண்டவர் அவங்க மேலே பரிதபித்து ஆண்டவர் சொல்கிறார், பரிதபியாமல் இருப்பேனோ. ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைக்காக இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவர், மக்களின் மேல் மனதுருகுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். யோனா ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு கூட அந்த ஜனங்கள் மேலே பரிதாபம் வரவில்லை. அவன் அழிந்து போகிற ஒரு செடிக்காக, ஒரு ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறான். ஆனால் மனிதருக்காக பரிதபிக்கவில்லை. சில நேரங்களில் சில மனுஷரை விட பொருட்களுக்கு சிலர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பொருள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க, ஆனால் மனுஷர் மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்காது. சிலர் மிருகத்தின் மேலே அன்பு வச்சுருப்பாங்க, சிலர் மனுஷர் மேலே அன்பு வைக்க மாட்டாங்க. சில நேரங்களில் ஒருத்தர் ஒரு பொருளோடு கீழே விழுந்துருவாங்க, அந்த பொருள் உடஞ்சிரும். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ போட்டு உடச்சிட்டியம்பாங்க. ஆனால் விழுந்தது யார்? பிள்ளை விழுந்திருக்கும், இல்லை ரொம்ப நெருக்கமானவங்க விழுந்திருப்பாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின, அவன் காலில் அடிபட்டு நடக்க முடியல, ஆனால் என் பொருளை உடைச்சிட்டிய, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வாங்கினதுன்பாங்க. ஆனால் இந்த உலகம் சில நேரம் மனுஷரை விட பொருட்களை அதிகமாக முக்கியப்படுத்தும். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பரவாயில்ல, உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்குற கூட்டம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. எங்கேயாவது விழுந்து ஏதாவது உடைச்சிட்டா, அடிபட்டுட்டா, சில நேரங்களில் நாய்க்காக பரிதாபப்படுறவங்க இருக்காங்க, மனுஷருக்காக பரிதாபப்படுறதில்லை. நாய் ஒருவனை கடிக்கிறது, கடிபட்டவன் நாயை கல்லறிகிறான், ஐயோ கல்லறிஞ்சிட்டானேன்னு கதறான். நாய் அவனை கடிச்சிட்டேன்னு கொஞ்சம் கூட அவனுக்கு என்ன இல்லை, பரிதாபம் வரமாட்டேக்கு. இந்த உலகம் பொருட்களையும் மிருகங்களையும் மரம் செடி கொடிகளையும் கூட பரிதாபமாக பார்க்குது. மனுஷனை பரிதாபம் பார்க்காம இடத்துல இந்த உலகம் இருக்கு. ஆனால் யாவரையும் பரிதாபப்படுகிற, மனதுருகிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை உங்கள் மேலே உயிராக இருக்கிற நீங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கூட சில நேரம் உங்களை காயப்படுத்த முடியும். ஆனால் கிறிஸ்து எப்போது நம்மை நேசிக்கிறவர், அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயரில் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15. நீங்கள் எல்லாருமே பைபிளில் அதை எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கிறீங்களா? இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எப்போதும் வசனம் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் பைபிளில் ஒரு முறை பாருங்கள். ஏன்னா அது அப்படி ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் ஸ்தோத்திரம் பைபிளை திறந்து பார்க்கும்போது அந்த பைபிளில் எந்த இடத்துல அந்த வசனம் இருக்குன்னு கண் பார்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் என்னைக்காவது தேடும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் பைபிளை திறந்து உங்களை பார்க்க சொல்ல காரணம், அந்த பைபிள் எந்த பக்கத்தை இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுனால தான் அதை பார்க்க சொல்கிறோம். ஒருவேளை இங்கே டிவியில் உங்களுக்கு வசனம் போட்டாலும் கூட அந்த இருப்பிடம் உங்களுக்கு தெரிவதற்காக தான் அது போடுறோம். நீங்கள் அந்த இருப்பிடம் சப்போஸ் நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டலன்னா அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக இருப்பிடம் பார்க்குறீங்க. ஆனால் பைபிளை நீங்கள் தேடணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் இல்லை. அல்லேலூயா. சில நேரம் பிரதான ஆசாரியர்கள் எல்லார் மேலும் பரிதாபமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஒரு பிரதான ஆசாரியர் தான். அவர் நமக்காக பரிதபிக்கிற
ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அவர் நமக்காக சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிதபியாமல் இருப்பேனோ, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறித்து பரிதபிக்கிற, அல்லது உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற, உங்க மேல இரக்கமா இருக்கிற, உங்களுடைய வலிகளை தன் வலியாக நினைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், ஒரு நல்ல தகப்பன் இங்கே நமக்கு இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் சொல்வேன், எல்லாருடைய அன்புமே மாறி போகும், அவருடைய அன்பு ஒருபோதும் மாறுவது இல்லை. அல்லேலூயா. நான் நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் பாருங்க. அன்பானவர்களே, தனக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் நேசிக்கிற உலகம், தனக்கு சாதகமாக இல்லாட்டாலும் நேசிக்கிற கர்த்தர். இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை நேசிக்கணும்னா அவங்களுக்கு நம்ம சாதகமாக இருந்தால் தான் நம்மளை நேசிப்பாங்க. நம்ம தவறு பண்ணிட்டா நம்மளை நேசிக்க மாட்டாங்க. அது அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கு சாதகமாக, தனக்கு பிரியமாக எல்லாம் இருந்தால் தான் இந்த உலகம் நேசிக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். காரணம் அவர்கள் மனிதர்கள். நான் மனிதர்களை குறை சொல்லவில்லை. மனுஷனுடைய அன்பு எல்லைக்குட்பட்டது, அவ்வளவுதான். அவன்கிட்ட தேவனுடைய அன்பு அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவருடைய அன்பு ஒரு மனுஷன்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அதனால மக்கள்லாம் மோசம் சொல்லல, எல்லா மனுஷர்களையும் மோசம் சொல்றதுக்காக நான் சொல்லல. ஏன்னா மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். பைபிள் சொல்லி, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்களிடத்தில் தெய்வீக அன்பை எப்படி எதிர்பார்க்க முடியும்? மனிதனிடத்திலே மனித அன்பு தானே இருக்க முடியும். மனிதனுடைய அன்பு ஒரு அளவுக்கு தான் இருக்க முடியும். அதுக்கு மேல அவனுடைய அன்பு வர வாய்ப்பு இல்லை. காரணம், தன்னை இழக்க அவன் ஆயத்தமாக இல்லை. எந்த சூழ்நிலையும் நேசிக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் இல்லை. இன்னைக்கும் நிறைய பாருங்க, உலகத்திலேயே அந்த ஊழியர் கூட்டத்தில் போய் நான் சீக்கிரம் போயிட்டேமேன்னு பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். இந்த வசனம் தான் படித்தேன். அதில் அந்த வந்த வரி, அவருக்கு பட்டினியை அனுப்பிவிட மனதில்லை. ஆனால் சீஷர்களுக்கு மனது இருக்கு. பட்டினியை அனுப்பிவிட சீஷர்களுக்கு மனது இருக்கு. ஆனால் இயேசுவுக்கு பட்டினியை அனுப்ப மனதில்லை. அல்லேலூயா. நாம் அவரை புரிந்து கொள்வோமாக, இயேசுவை புரிந்து கொள்வோம். எல்லாரும் இன்னைக்கு இயேசுவை சரியாக புரிஞ்சுக்கல. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை வச்சு நம்ம இயேசுவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இயேசு என்னை மறந்துட்டாரு, அவர் என்னை விட்டுட்டாரு, என் கூட அவர் இல்லை, அவர் என்னை பகைக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறதா? ஆமேன். இன்றைக்கி இந்த காலையில் அப்படி நினைக்காதீங்க. அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறோம் அவன் இரக்கமாக இருப்பேன். ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாருன்னு யாத்திராக 34:6 இருக்குது, ரோமர் 9:15 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்பதை எப்போதும் மறந்துடாதீங்க. உங்களுடைய பாடுகளும் கஷ்டமும் ஆண்டவரை தப்பாக காட்டிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவரை தப்பாக காமிச்சிடக்கூடாது. உங்கள் பாடுகளை நடுவிலே இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது அவரை தவறாக பார்க்காதீங்க. சில நேரங்களில் சந்தோஷமான சூழ்நிலைகளில் இயேசுவை பார்த்தா அவர் நல்லவராக தெரிவார். ஆனால் கஷ்டமான சூழ்நிலையில் பார்க்கும்போது அவர் தப்பாக தெரிவார். அப்படி தெரியக்கூடாது. நம்ம சந்தோஷமான சூழ்நிலையிலும் அவர் அன்பானவர் தான், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் அன்பானவர் தான். ஒரு தகப்பன், ஒரு தாய் ஒரு பிள்ளைய நல்லா கவனிங்க, ஆண்டவரை எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மூத்த பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு நல்லா செய்கிறாங்க. ஒரு 25 பவுன் போட்டு அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுது. எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாரு, இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்குது. திருமணம் பண்ணும்போது எங்கள் அப்பா மாதிரி உண்டான அழுகுது. கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. ஒரு 5 வருஷம் கழித்து அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் முடியுது. அப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்த உடனே கூடுதலான ஒரு 10 பவுனை சேர்த்து 25-35 பவுன் போடுறாங்க. போட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப சிறப்பாக அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணுறாங்க. இந்த மூத்த பிள்ளை சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை, மோசமான ஆள், ஓரவாஞ்சியம் பண்ணுற தகப்பன். எங்கள் அம்மா இருக்காளே அவ ராட்சசி, எனக்கு 25 பவுன் போட்டு என்னை அனுப்பிட்டு என் தங்கச்சிக்கு 35 பவுன் போடுறார். இப்படியெல்லாம் கொடுமை பார்க்க முடியுமா? இதை மாதிரி ஒரு அப்பா அம்மா இருப்பாங்களா? இது எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது
அப்படின்னு சொல்லுது. இதே வாய் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சுது, எங்கள் அப்பா அம்மா மாதிரி உண்டா, எங்கள் அப்பா ஒரு தியாகி, எங்கள் அம்மா ஒரு பெரிய ரொம்ப அன்பானவங்க, எங்கள் அப்பாவுடைய வேர்வையில் தான் இந்த 25 பவுன் அப்படின்னு சொல்லுச்சு. எங்கள் அப்பாவுடைய வேர்வையில் தான் இந்த 25 பவுன், எங்கள் அப்பாவுக்காக நான் பரிதபிக்கிறேன், எங்கள் அப்பா எவ்வளவு நல்லவர்னு சொல்லுச்சு. இதே வாய் தான் இப்போ சொல்லுது. எப்படி கெட்டவராக மாறினார்? 10 பவுனில் தான் மாறிட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு நான் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 10 பவுனு நல்ல அப்பாவை கெட்ட அப்பாவை மாற்றுமா? இல்லை, அவர் மாறிட்டாரா? அவர் கெட்டவராக மாறியிருக்காரா, பவுன் மாறியிருக்கா? என்னங்க முழிக்கிறீங்க? நீங்களும் அப்படித்தானா? எங்கள் வீட்டில் நடந்ததையே அப்படி சொல்கிறாரே நினைக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் மாறல, நம்ம தான் அவரை தப்பாக பார்க்குறோம். அதே அப்பா தான், அதே தகப்பன் தான் அன்னைக்கு உனக்கு கொஞ்சம் இருந்ததை கொடுத்தாரு, உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்குறாரு, கிடைச்சதை கொடுத்துருக்குறாரு, பின்னாடி உனக்கு செய்யாமலும் விட மாட்டார். வாய்ப்பு வரும் பொழுது அந்த 10 பவுனை உனக்கும் பின்னாடி என்ன செய்யலாம். ஆனால் அவசரப்பட்டு உங்கள் அப்பாவை கெட்டவர்னு சொல்லிட்டியே. எனக்கு அநேக விசுவாசிகள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எங்கள் ஆண்டவரை மாதிரி உண்டான்னு சொன்னேன், ஆனால் நீ கஷ்டப்படும் போது அவர் என்னை கைவிட்டார்னு சொல்கிற. இல்லை, கொடுக்கும்போது நல்லவர்னு சொல்லு, இல்லாத போதும் அவர் நல்லவர்னு சொல்லு. அவர் மாறலை, இயேசு மாறலை, அவர் மாறலை. சூழ்நிலைகள் மாறி மாறி வரலாம், ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை தாண்டினவர். இக்கஷ்டங்களில் இயேசு நல்லவர்னு சொல்லி கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். உனக்கான ஒரு வழிகளை தேவன் நிச்சயம் திறப்பார் ஆண்டவர். அவர் பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லாத ஒரு ஆண்டவரை தான் உடையவராக இருக்கிறோம். அன்பானவர்களே, யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாக போவதில்லை. யாத்திராகமத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வரும்பொழுது ஆண்டவர் பாருங்க எப்படி செய்கிறாருன்னா, விடமாட்டேன்னு பார்வோன் இப்பொழுது போங்கன்னு திறத்துறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு வாங்குன்றாரு. இத்தனை வருஷமாக நீ அடிமைத்தனம் பண்ணாங்கல்ல, கேட்டு வாங்குற தப்பே கிடையாது, வாங்குன்னா. அவனும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தான். எப்பா இருந்தா அப்படி வாங்க, ஓடு. எகிப்தியர்லாம் இஸ்ரவேல்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, கலத்தி கொடுக்குறான். நீ இடத்த காலி பண்ணால் போதும், இருந்தால் நாங்களும் செத்து போயிடுவோம். பார்வோன் முதல்ல அனுப்பியிருந்தா கிடைஞ்சிருக்காது. பார்வோன் விடாமல் தடை பண்ணது நல்லதான்னு இப்போ தான் தெரியுது. பார்வோன் முதல்லையே அனுப்பியிருந்தா ஒன்றுமே கிடைச்சிருக்காது. அவன் திரும்ப திரும்ப தடை பண்ணி 10 வாதைகளை கொடுத்தும் தடை பண்ணி வந்ததுனால இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, எகிப்தியர்கள்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்த காலி பண்ணி போனால் போதும், அதுக்காக எதெல்லாம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த மனநிலை எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த 10 வாதைகளில் தான் வந்துச்சு. அல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் என்ன செஞ்சாங்களாம், செங்கல் சூளையில் செங்கல் அறுத்து வாழ்ந்த இஸ்ரவேலுக்கு தங்கம் ஏதுங்க? பொன்னும் பொருளும் வாங்கக்கூடிய அளவுக்கா இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க? இல்லை. வறுமையும் ஏழ்மையும் இருந்த இஸ்ரவேல் அடிமையாக இருந்தவங்கள்ட்ட தங்கம் கிடையாது. ஆனால் இப்போ ஆண்டவர் ஏன் இவ்வளவு தூரம் பார்வோனுடைய மனசை கடினப்படுத்துறாருன்னு இஸ்ரவேல் ஜனங்க நினைப்பாங்க. ஆண்டவர் மறந்துட்டாரா நினைப்பாங்க. இந்த பார்வோன்ட்ட இருந்து எங்களை காப்பாற்ற முடியலையே ஆண்டவர்னு நினைப்பாங்க. ஏன் முதல்லையே விட்டுடலாமே நினைப்பாங்க. ஏன் இந்த பார்வோனை ஆண்டவர் மாற்ற முடியலையா, இன்னும் இந்த பய கொடுமைப்படுத்துறானேன்னு ஆண்டவரை குறைச்சி மதிப்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்தா எல்லாத்தையும் நன்மைக்காக செய்கிறாரு. பார்வோன் மனசை கடினப்படுத்த காரணம் என்ன? அவன் கடினப்படுத்தி மக்கள் அங்கலாய்த்து கடைசி வாதம் முடியும் போது சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் போங்கயான்னு அனுப்பி விடுறாங்க. பைபிளில் இருக்க பொண்ணோடும் பொருளோடும் கிளம்பி வந்தாங்களாம். அல்லேலூயா. ஆனால் அதை கொண்டு கண்ணுக்குடி செஞ்சுவிட்டானுங்களே. சோத்திரம். ஆண்டவர் இவங்களை மகிழ்ச்சியோடு அவங்களை அனுப்பி வந்தார், வெறுமையாக அனுப்புவதில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்பாதவர். எனக்கு இந்த காலை ஆராதனையிலையும் உங்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். அவருடைய கிருபை தந்து அனுப்புவார், அவருடைய வார்த்தையை தந்து அனுப்புவார், அவருடைய பலத்தை தந்து அனுப்புவார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32 சொல்லியிருக்கு, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்,
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவரையே கொடுத்தவர் கொடுக்க மாட்டாரா? கஷ்டத்திலையும் பாடுகள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கா, ஒரு மாதிரி சூழ்நிலை ஒரு திருப்தி இல்லாமல் போயிட்டுருக்கா, தயவு செய்து மனசை விட்டுறாதீங்க, தயவு செய்து மனசை விட்டுறாதீங்க. கர்த்தர் தூக்கி எடுப்பார். கைத்தட்டி கர்த்தர் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். நான் தலை குனிந்த இடத்துல அவர் தலை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவார். அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அன்னாளை தேவன் வெறுமையாக அனுப்பவில்லை. அவள் ஏலிட்ட போய் கூட ஜெபம் பண்ணலை. அதை பார்த்தேன். ஏலிட்ட போய் அன்றைக்கி அவர் தான் பாஸ்டர் எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஏலிட்ட சொல்லலை. அவள் போய் ஆலயத்தில் அழுது தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டாள். தேவன் அவளை வெறுமையாக அனுப்பாம அவளை நிறைவாய் கர்த்தர் அனுப்பினார், நிறைவாய் அனுப்பினார். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆகார்னு ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முறை அவள் ஓடுறா. முதல் முறை ஓடும்போது தூதனானவர் அவளை சொல்லி மறுபடியும் உன் நாச்சியார் இடத்துல போய் அங்கே அடங்கிருன்னு அனுப்புகிறார். 2வது அப்படி அனுப்பலை. அன்பானவர்களே, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். நிறையா சத்தியம் அதுக்குள்ளே இருக்குது. அவளை நிறைவாய் அனுப்பினார். அதை கவனிங்க. நான் முதல்ல போனது சொல்ல. 2வது ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறகு இஸ்மவேல், அப்புறம் சாராளுக்கு திரும்ப குழந்தை பிறகு ஈசாக்கு. 2 பேருக்கு சண்டை வருது. சாராள் சொல்கிறா ஆகார் என்ன செய்யும், துரத்தி விடும் சொல்கிறா. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அவளை விடுகிறான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தியிலே அப்படியே நீங்கள் அந்த ஊருக்கு போயிருங்க. அந்த காட்சி எப்படி இருக்கும்? இந்த ஆகார் இப்போது அவளுக்கு யாரும் இல்லை, தனிமையில் இருக்கிறா. ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு துருத்தி, தண்ணி வைக்கிற பாட்டில், தோலால் செய்யப்பட்டது, அதில் தண்ணி, அது ஒரு நாளைக்கு கூட போதுமான்னு தெரியாது. இந்த ஆபிரகாம் தண்ணீர் கொடுத்து கொஞ்சம் அப்பம் மட்டும் கொடுத்து அவளை அனுப்பி விட்டுட்டான். அடுத்து எங்கே போகுதுன்னு தெரில. இவ்வளோ காலமாக ஆபிரகாம் அரவணைப்பில் வாழ்ந்தவள், தன்னுடைய கணவன் தன்னை எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு அனுப்பி விடுற அந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமானது பாருங்கள். அவளுக்கு அன்றைக்கி யாரை தெரியும்? ஒருவரையும் தெரியாது, எதுவுமே அவளுக்கு இல்லை. கொஞ்சம் அப்பமும் தண்ணீர் மட்டும்தான் இருக்குது. இந்த அப்பமும் தண்ணீர் மட்டும் கொடுத்து வெறுமையாக கணவனே அனுப்பிவிட்டாலும் கர்த்தர் அவளை வெறுமையாக அனுப்பலைன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அவளை வனாந்தரத்தில் கண்டு, அவள் ஒரு இடத்துக்கு வந்துட்டா. அந்த இதுக்கு எங்கே போன்னு தெரியல. வனாந்தரத்தின் மத்தியில் நின்று பார்க்கா, வழி தெரியல. அவளுக்கு தெரிஞ்ச வீடு இல்லை, அவங்களுக்கு உறவினர் கிடையாது, அவளுக்கு மாமா மச்சான் அப்பா அம்மா சொந்த கூட எதுவுமே இல்லை. அவள் ஒரு அடிமை. நான் யாரை நம்பி போக முடியும்? குழந்தைய நான் என்ன செய்வேன்? பிள்ளை அழுகுது, தண்ணீர் காலி ஆயிடுச்சுது, பிள்ளை அழுகுது பசியினாலே, அப்பம் காலி. அந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளை ஒரு செடியை பக்கத்தில் வச்சுட்டு அந்த பிள்ளை சாவ போகுது. சாகிறது என் கண்ணால் பார்க்க எனக்கு தெம்பில்லை. கொஞ்சம் தூரம் போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா. வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்னு. அங்கே அவ அழுகிறா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் பாருங்க இப்போ என்ன செய்கிறாருன்னா, தண்ணீர் துறவு, தண்ணீர் பூமியில் தண்ணி பீறிட்டு வருகிறது. வசனம் அப்படி தான் இருக்குது. நான் படிக்க நேரம் இல்லாதனால சொல்கிறேன். தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார்னு இருக்கு. ஆண்டவர் கண்மலையை திறந்தார்னு சொல்லலை, அவள் கண்களை ஆண்டவர் திறந்தார். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை காணும்படி அவள் கண்களை ஆண்டவர் திறந்தார். ஏற்கனவே அங்கே இவளுக்காக ஒரு துறவை, ஒரு தண்ணீரை தேவன் அங்கே வைத்திருந்தார். ஆனால் ஆகார் அதை பார்க்காம இருந்தார், பார்க்க முடியல. அவளுடைய பதட்டமும் வேதனையும் கண்களை மறைத்திருந்தது. ஆனால் அவள் கண்களை தேவன் திறந்த போது தண்ணீரை ஆண்டவர் கண்டார். நீங்கள் இதுபோல இந்த ஆகாரை போல பரிதாபமான நிலையில, சிக்கி இருக்கிற நிலையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, அழுது புலம்புகிற நேரங்களில் தேவன் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்காக உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பார். ஏற்கனவே அங்கே ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். நீங்கள் வருவீர்கள் என்று அனைத்து ஆண்டவர் உங்களுடைய கஷ்டமான காலங்களில் உங்களுக்காக ஒன்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். உங்களுக்காக தேவன் ஒன்றை நிச்சயம் செய்வார், அவர் கைவிடுவதில்லை. 3வது ஒன்றை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல வழியிலே சோர்ந்து போவார்களேன்னு சொல்றார். சிலர் நினைப்பாங்க, அவன் போனால் அவனுக்கு என்ன, இன்னைக்கெல்லாம் நீங்கள் கடினமாக
உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் உங்கள் வழியில் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு அவங்களை பற்றி கவலைப்படுவாங்களா? இல்லை. அன்பானவர்களே, உயிரை கொடுத்து நீங்கள் வேலை செஞ்சாலும் வேலையோட சரி, சம்பளத்தோட சரி, அந்த குடும்பம் என்ன செய்யும்? அவன் வழியில் என்ன செய்வாங்க, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க பிள்ளையை எப்படி நடத்துவாங்கலாம் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எவ்வளோ தூரம் உங்களை வேலை வாங்கணுமோ வாங்கி சம்பளத்தை கொடுத்து அதோட உன்னோட முடிஞ்சிருச்சுது. உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத இந்த உலகத்தில் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று நினைக்கிறாரே. இயேசுவுடைய சீஷர்கள் கூட வழிகளை பற்றி கவலைப்படலை. பசியினால் வழியில் ஒருவேளை மயங்கி விழலாமே, அதை பற்றி சீஷர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பற்றி கவலைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், அவருக்கு நம்ம என்ன ஆண்டவர் என்னை பற்றி கவலைப்படுவாரான்னு அப்படி நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. உங்களை பற்றிய கவலை அவருக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம அநேக நேரம் அப்படி தான் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என்னை மேலே அக்கறையே இல்லைன்னு சொல்கிறீங்களா? தேவன் என் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்லலைல்ல. தேவன் என் மேல் அக்கறையாக இருக்கிறான்னு சொல்கிறீங்களா? என் மேலே இல்லை, உங்கள் மேலே. நீங்கள் மனசில் வச்சு சொல்லுங்கள், என் மேலே தேவன் அக்கறையாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே, என் சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் என் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரியே தெரியலையே. நான் சொல்கிறேன், சில நேரம் அப்படி தான் இருக்கும். சில நேரம் அப்படி தான் இருக்கும். உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவர் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் மனசில் நீங்கள் எப்போதும் வச்சுக்கோங்க, அவர் அக்கறையாக தான் இருக்கிறார். பல நேரங்களில் அவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்குது. ஏன்னா அக்கறையாக இருந்தால் ஏன் எனக்கு இப்படி இருக்குது இல்லை? கிதியோன் கேட்டான்ல, தேவன் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் சம்பவிக்கிறது, ஏன் இந்த அடிமைத்தனம், கர்த்தர் எங்க கூட இருந்தால் ஏன் நடக்கு? கிதியோனே பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்ன உடனே இவன் கேட்குறான், கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் இது நடக்குன்னு கேட்குறான்ல. அது மாதிரி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், கர்த்தர் என் கூட இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை ஏன், எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த ஏன் கடன் பிரச்சனை, எனக்கு இந்த ஏன் பாடுகள், கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் எனக்கு இந்த ஆபத்து. சில நேரம் அப்படி நினைப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறது இல்லை. உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளை நன்மையாய் மாற்றும்படி தேவன் சில நேரம் அனுமதிப்பார். ஆனா ஒரு நாள் நீங்க ஆண்டவர் தப்பா நினைச்சிடாதீங்க, தேவன் உங்க மேல் அக்கறையற்றவர் என்று. தேவன் உங்க மேல் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு 3 காரியம் சொல்றேன். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். உமக்கு என்ன கவலை இருக்க எங்க மேல? சீசர்கள் மேல இயேசு கவலை இல்லைன்னு யார் சொல்றா? அப்படி சொன்னா கர்த்தருடைய மனசு புண்படுமா இல்லையா? இல்ல, ஆண்டவர் சீசர்கள் மேல உயிரை வச்சிருக்காரு. ஆனா சீசர் சொல்றாங்க, நாங்க மடிஞ்சு போறது உமக்கு கவலை இல்லையா? எங்க மேல அக்கறை இல்லாம, அதான் அர்த்தம், எங்க மேல அக்கறை இல்லாம இருக்கிறீரே, புயலுக்குள்ளையும் மலைக்குள்ளையும் நான் எங்க படகு மூழ்க போகுதே, எங்க மேல அக்கறை இல்லையேன்னு சீசர் நினைக்கிறாங்க. அவர் அக்கறை இல்லாதவரா? இல்லை, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறாரு. எங்க விசுவாசம் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்குறாரு, அவ்வளோதான். இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அவர்களோடு கூட இருந்தார். அன்பானவர்களே, படகு மூழ்குமானால் இயேசுவும் சேர்ந்தான மூழ்க வேண்டும் என்பதை கூட சீசர் நினைக்கல. அந்த படகுல தான் இயேசு இருக்காரு. விட்டுருவாரா? மூழ்க விட்டுருவாரா? சீசர்கள் அழிந்து போக விட்டுருவாரா? கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை சீசர்கள் உணரலையே. நீங்களும் பல நேரங்களில் சீசர்களை போல சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னீங்களா? எதுக்காக என்னை விட்டுட்டீங்கன்னு மறந்துட்டீங்க, என் மேலே கவலை இல்லையா உங்களுக்குன்னு கேட்டீங்களாண்ணா? இன்னைக்கு மாற்றிக்கோங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவர் சொன்னதெல்லாம் யாருன்னா, இயேசுவை நேசித்தவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள், அவரோட கூட சாப்பிட்டவர்கள், இயேசுவோடு நெருக்கமானவர்கள், ரொம்ப ஆண்டவர் நேசித்த குடும்பம் இந்த மரியாள் மார்த்தாள் குடும்பம். இயேசு ரொம்ப நேசித்தவர்கள் சீசர்கள். இவங்க தான் சொல்றாங்க, என் மேல உங்களுக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையான்னு கேட்கிறாங்க. அவரை நேசிக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க இயேசுவை பார்த்து ஒரு நாள் இப்படி கேட்டுறாதீங்க, என் மேல கவலை இல்லையா, அக்கறை இல்லையான்னு. அப்படிலாம் இல்லை. அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை அப்பொழுது செய்வார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் தப்பாலாம் சொல்லலை, நீ பற்பல வேலைகளை, உலக வேலைகளை கவலைப்படுற,
ஆனால் அவளோ தேவனுடைய வார்த்தைகளை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு இயேசு அவளுக்கு சொல்றார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது, அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லாசரு மரண வியாதிப்பட்டு அவன் கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இயேசு வரல. மீண்டும் அங்கே ஒரு 4 நாள் தங்கி இருக்கிறாரு. அங்கே 2 நாள் தங்கினார். 4 நாள் கழித்து தான் வருகிறார். இதெல்லாம் தாமதப்படுத்துகிறாரு. இயேசு வரல. இப்போ இந்த மார்த்தாள் மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அங்கே அன்பானவர்களே, இப்பொழுது மார்த்தாள் சொல்றா, நீர் இங்கே இருந்தீரானால், இருந்திருந்தா அவன் என்ன செஞ்சிட மாட்டான். இதில் வெளிப்படையா உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கல. ஆனால் அந்த மாதிரி தான் அந்த அர்த்தம். உங்களுக்கு கவலை இல்லையா, நான் சொன்ன உடனே வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாமே, எங்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா வந்திருப்பீரே, அந்த அர்த்தத்தை தான் பேசுகிறாங்க. நீர் தாமதிக்காமல் வந்திருந்தா என் மகன் சகோதரனை உயிரோட காப்பாற்றிருக்கலாமே, நீர் ஏன் அக்கறையற்றவராக இருக்கிறீர், ஏன் கவலை இல்லையான்னு தான் கேட்குறாங்க. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை இன்னும் நேசிக்கிறார். ஆண்டவருடைய தாமதத்தை வைத்து அவர் அக்கறையற்றவர் என்று நீங்கள் சொல்லிவிடாதிருங்கள். உங்கள் ஜெபத்துக்கு இயேசு பதில் தரவில்லை என்பதனாலே அவர் அக்கறையற்றவர் என்று சொல்லிவிடாதிருங்கள். உங்கள் வாழ்விலே பற்றாக்குறைகள் நெருக்கங்கள் வருவதனாலே அவர் உங்கள் மேல் அக்கறையற்றவர் எண்ணி விடாதிருங்கள். தேவன் உங்களுக்கு இதைவிட மேலானவைகளை செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவன் தான். இன்னும் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும், இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்றும், இன்னும் பாவத்தை வெறுத்து கர்த்தர் மேல் விசுவாசமாய் வர வேண்டும் என்றும் தேவன் சில நேரத்தில் பொறுமையாக இருப்பார். அவரை அக்கறையற்றவராக நினைக்காதீங்க. உங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை ஜெப வீரராய் மாற்ற, காத்திருக்க, உபவாசிக்க, வசனத்தை கைக்கொள்ள, ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாய் வளரும்படியாக சில நேரம் ஆண்டவர் பொறுமையோடு இருப்பாரு. நீங்க ஆண்டவர் நல்லவனை கைவிட மாட்டார்னு சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் கரம் உங்களுக்காக இயங்கும். அல்லேலூயா. நான் அப்படிதான் சொல்றேன். நான் இப்படி பார்த்துடாதீங்க, ஆண்டவர் அக்கறை இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போது சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்க நம்புற ஆண்டவரே, என்னை கைவிட மாட்டான் நம்புற ஆண்டவரே, என்னை நடத்துவ நம்புற ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் நம்புற ஆண்டவரே, உங்க மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என் கண்ணில் கண்ணீர் வடிஞ்சாலும், என் சரீரத்தில் வலி இருந்தாலும், வேதனை இருந்தாலும், என் மனசெல்லாம் உடைஞ்சு போனாலும் உங்க மேல இன்னும் நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே, நீர் கைவிட மாட்டீர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. உமக்கு கவலை இல்லையா என்று கேட்காதீங்க. உங்கள் மேலே அதிக அக்கறை வச்சிருக்கிற ஆண்டவர். அவரை விட்டால் இன்னொருத்தர் உங்களை நேசிக்க யாரும் இல்லை. அவர் மாதிரி நேசிக்க இன்னொருவர் இல்லை. அவரை போல உங்களை நடத்த இன்னொருவர் இல்லை. அவர் நல்லவர். நாம் ஜெபம் பண்ண போகிற கண்களை மூடி எழுப்பி நின்று, இப்படிப்பட்ட அக்கறை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். நான் பட்டினியாய் அவர்களை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்கள் மேல் நான் அக்கறையாக இருக்கிறேன். அவர்கள் மேல் கரிசனையாக இருக்கிறேன். அவர்கள் மேல் பொறுப்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? ஆகார போல நிற்கிறீங்களா? மார்த்தாளை போல நிற்கிறீங்களா? கண்ணீரோடு நிற்கிறீர்களா? உங்கள் சூழ்நிலை நடுவில் வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் மேலே பரிதபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் அப்படி அவர் செய்ய மாட்டார். உங்களை பார்க்கும்போது அவருக்கு பரிதாபம் வரும். உங்கள் மேலே மனதுருக்கம் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. உங்களுடைய கஷ்டத்தில் உங்களை குற்றம் சுமத்தும் உலகம். இவன் எந்த பாவம் செஞ்சானோ சீரழிகிறா இந்த உலகம் சொல்லும். நீங்கள் மனம் உடஞ்சிருக்கும் போது அதுக்கு ஒரு காரணம் புகட்டும். இதனால தான் அன்னைக்கு அதை செய்தால, அதனால தான் அவளுக்கு இந்த கஷ்டம், இதுவும் வேணும் இன்னும் வேணும். இந்த உலகம் உங்களை இன்னும் காயப்படுத்தும். ஆனா இயேசு அப்படி செய்ய மாட்டாரு. இயேசு அப்படி செய்ய மாட்டாரு. சகோதரியே, சகோதரனே, நீ காயப்பட்டிருக்கும் போது இன்னும் உன்னை காயப்படுத்துகிறவர் அல்ல, உன் காயமாற்றுகிற கர்த்தர், உன் காயமாற்றுகிற கர்த்தர், உன் காயமாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீ கண்களை மூடி இருந்தாலும் இந்த வசனம் உங்க உள்ளத்துல பேசினதானால், இன்னைக்கு இந்த காலை ஆராதனை ஆண்டவர் உங்க கூட பேசி இருப்பது உண்மையானால் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மேல கிருபையாயிரும் என்று, ஆண்டவரே எங்க மேல கிருபையாயிரும் என்று, நான் நீர் என் மேல் அக்கறை உள்ளவர் என்று தான் நான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை ஆண்டவரை விட்டு விடுவதில்லை. ஆண்டவரே நீர் என்னை மறக்கவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே நம்புகிறேன். ஆண்டவரே எனக்கு இந்த கால வேளையில ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். இந்த ஜப நேரத்துல கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உடைய சமூகத்திலே வருகிறேன். ஆண்டவரே நீர் அக்கறை உள்ளவர், நீர் பரிதபிக்கிற தேவன், நீர் மனதுருகுகிற தேவன். ஆண்டவரே வெறுமையாக பட்டினியாக அனுப்பிவிட மனதில்லாத தேவன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு கூட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவர் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீர் இந்த காலையில் அவருடைய மனதை அறிந்து பேசி இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோட அனுப்பும் ஆண்டவரே, நீர் கிருபையாய் வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்று நினைத்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை தந்து ஆண்டவரை நீ வழி நடத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே அவர்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும். அவர்கள் நினைப்பதை காட்டிலும், அவர்கள் ஜெபத்தை காட்டிலும் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே அற்பமாக பார்க்கிற மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளை தலைநிமிர பண்ணி கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவர் எல்லாருக்கும் தாராளமாய் கொடுக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளை வைக்க வேண்டும். ஆண்டவரே யாரெல்லாம் கேவலமாய் பேசினார்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் அவருடைய சிங்காசனத்தை உயர்த்தி வையும், சிங்காசனத்தை உயர்த்தி வையும். ஆண்டவரே அவருடைய தொழில்களையும் வியாபாரத்தையும் அவருடைய படிப்பையும் அவருடைய வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஹல்லேலூயா. தலை குனிந்த இடத்துல, தோல்வி அடைந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் எழும்பி நிற்க வேண்டும். ஆண்டவரே நீரை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் பக்கத்தில் கை குலுக்கி செல்ல அன்போடு உங்களை கேட்கிறேன். தேங்க்யூ.